எமோஷ்னல் ரெகுலேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குழந்தைங்கன்னா மோஸ்ட்லி இந்த பெட்டில் குதிக்கிறது, சோஃபாவில் குதிக்கிறது ரொம்ப காமனாக இருக்கும். பட் அதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பதட்டம் வருதா? இப்போ எனக்குலாம் இனிஷியல் ஸ்டேஜஸில் அது குதிக்கிற பார்க்கும் போதே ஒரு பயமாக இருக்கும். அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு தான் பார்க்கணும். ஓகேவா? இதான் நான் கான்ஷியஸ் பேரண்டிங்கில் சொல்லித்தரேன். நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம சின்ன வயசில் சோஃபாவில் குதிச்சிட்ருக்கோம். யாருக்குனாலும் அதை பார்த்தோன்னே குதிக்கணும்னு தோணும் தெரியுமா? நம்ம சோஃபாவில் குதிக்கிறோம், இல்லைன்னா பெட்டில் குதிக்கும் போது நம்ம பேரண்ட்ஸ் கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டே இருக்கு? கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுறாதா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சொல்லுவோம்னா, கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுரும், கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுரும், அந்த ஒரு பேனிக்கோட ஒரு பயத்தோட சொல்லுவாங்க. சொல்லி நம்மக்கிட்ட கத்துவாங்க, இல்லைன்னா அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனில் நம்மக்கிட்ட சொல்லும் போது நமக்கு அந்த வேர்ட்ஸும் எமோஷன்ஸும் நம்ம சப்கான்ஷியஸில் போய் அப்படியே பதிஞ்சிடும். கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுரும், கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுரும். அந்த பயம் அப்படியே பாடியில் ஸ்டோர் ஆயிரும். ஓகேவா? ஸ்டோர் ஆகி அது ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும். அது எப்போ திருப்பி மேலே வரும் அப்படின்னா, நம்ம குழந்தை பெட்டில் குதிக்கும் போது அந்த பயம் அப்படியே வரும். இது என்ன பயம்னா, நம்ம இன்னர் சைல்டோட பயம். கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுருங்கிறது இன்னர் சைல்டில் நடந்துட்டுருக்கிற ப்ரோக்ராமிங். சின்ன வயசில் நமக்கு நடந்த ப்ரோக்ராமிங். அந்த ப்ரோக்ராமிங் இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே விழுந்தால் தலையில் அடிபட்டுரும், எதுக்கு குதிக்காத அப்படி இப்படின்னு நம்ம அப்படியே பயத்தை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்னா, திருப்பி நம்ம குழந்தைகிட்ட போட்டுருவோம். இதுதான் நிறைய எமோஷ்னல் அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த மாதிரி குதிக்கும் போது கான்ஷியஸ் பேரண்டிங்கில் என்ன சொல்லி கொடுப்பேன்னா, பயம் வருது, பதட்டம் வருதுன்னா, ஓகே, இது என்னோட இன்னர் சைல்ட்லேருந்து வருது. சின்ன வயசில் என்னோட பேரண்ட்ஸ் என்னைய திட்டினால, என்னைய பயமுறுத்துறனால இந்த பயம் வருதுன்ட்டு அதை காம் பண்ணணும். டீப் பிரெத்ஸ் எடுக்கும் போது அந்த எமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகும். எமோஷன்ஸ் ரெகுலேட் ஆகும்போது நம்ம காம் ஆகும். அதுக்கப்புறம் அந்த நம்ம குழந்தைய பார்த்து இங்கே பாருமா, குதிச்சேன்னா தலையில் அடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பார்த்துருந்துக்கும். இல்லைன்னா குதிக்காத, இல்லைன்னா கீழே விளையாடு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் சொல்லலாம். இப்படி நம்ம நியூட்ரலாக பேசும்போது குழந்தைக்கு பயம் போகாது. அவங்களும் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பத்திரமா விளையாடுறதுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுக்குறோம், ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம், குழந்தைக்கு சாய்ஸஸ் கொடுக்குறோம். இதுதான் கான்ஷியஸ் பேரண்டிங். ஸோ நிறைய இடத்துல நமக்கு வந்த பயம், நமக்கு வந்த கில்ட், நமக்கு வந்த ஷேம், இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணணும். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். எமோஷ்னல் ரெகுலேஷன் பற்றி நிறைய சொல்லித்தரேன். தேங்க்யூ.